ப்ரோ இது வந்து இப்போ தான் வாங்கினேன் Yamaha 125 ரே ZR 1,00,000 ஆன் ரோடு வந்து 1,10,000 வருது. ஆமாம், அப்படி அந்த ரேஞ்சு வருது. பரவாயில்ல, ஓட்டத்துக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துக்கிறாங்க, அது பரவாயில்ல. அது நம்ம பிரேக் வந்து அந்த சேஃப்டி மாதிரி இருக்குது பிரேக்கு, அதனால் டக்குன்னு எந்த பிரச்சனை இல்லை. டிஜிட்டல் மீட்ரு தான், டிஜிட்டல் மீட்ரு கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு சேஃப்டி தான் நமக்கு. சீட்டு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, 2 பேரும் உட்காரலாம். ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒருத்தர் பின்னாடி நல்லா சீட்டு தாராளமாக இருக்குது. இதில் வந்து சீட்டுக்கு அடியில் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், நல்லா முழு ஹெல்மெட்டும் நல்லா வைக்கலாம். அது வந்து நல்லதாக இருக்குது. இதில் என்னென்னா ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் டேங்க்கு ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க, இல்லைன்னா பேக்கில் வைப்பாங்க. இதில் வந்து உள்ளே வச்சுட்டுக்கிறாங்க சீட்டுக்கு அடியில். அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இப்போ ஜூபிட்டர்லேயோ டியோலையோ பேக்கில் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து அது ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி இருக்குது. E20 எத்தனால் 20 இதில் என்னென்னா E20ன்னு போட்டிருக்காங்க. E20னா எத்தனால் வந்து இந்த பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கிறாங்க. அது எத்தனால் அதிகமாக சேர்த்தா இன்ஜின்லாம் வண்டி எவ்வளோ மைலேஜ் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அது இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறாங்க. எத்தனாலில் 20% அந்த எத்தனால் சேர்க்குறாங்க பெட்ரோலில். அதுதான் இது. பின்ன முன்பக்கம் ஒரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம். அது இல்லை, அது கொடுக்கல. மற்றபடி நல்லா இருக்குது, மைலேஜ்லாம் நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் சர்வீஸ் போய்ட்டு வந்தது, நல்லா இருக்குது. இது டிஜிட்டல் மீட்ரு தான், எல்லாம் டிஜிட்டல் மீட்ரு கொடுத்துருக்காங்க. அது வர ஒரு நல்ல இதுதான், நல்ல விஷயம் தான். டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது இன்ஜின் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அது வர பரவாயில்ல. இன்ஜின் சவுண்டு ஒன்றாவும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன், இன்ஜின் சவுண்டு நல்ல இதாக இருக்குது, நல்ல இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, சைட் ஸ்டாண்ட் போட்டால் நம்ம மறந்துட்டு அப்படியே ஓட்டி போவோம். சார் சைட் ஸ்டாண்ட் போடுங்க, சைட் ஸ்டாண்ட் போடுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது அதில் இல்லை, சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ஒரு நல்ல சேஃப்டி நமக்கு. பல இருக்குது, நம்ம மறந்து போயிடுறோம். அப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ஒரு நல்ல பெனிஃபிட் இப்போ நமக்கு. அப்புறம் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் கட் ஆஃப்னா சிக்னலில் நிற்கிறேன்னா, சிக்னல் என்ன வண்டி ஆஃப் ஆகிடுது. சிக்னல்னால் வண்டி ஆஃப் ஆகிடுது. அப்புறம் சிக்னல் முடிஞ்சு நம்மளே ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். ஆக்சிலேட்டர் கொடுத்தா உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. அது வர கொஞ்சம் நல்லா தான், ஓரளவு நல்லா இருக்குது ப்ரோ. பாருங்கள், வாங்குறது உங்களோட இது. அது வண்டி போட்டிருக்கேன். மைலேஜ் பொறுத்தவரை மைலேஜ் வந்து ஒரு 45லேருந்து 50, 55, 60 சொல்கிறாங்க கம்பெனியில். 40லேருந்து 50 வரை தான், 50 வரை போகுது, 50 வரை போவோம். மைலேஜ் வந்து நம்ம 70, 80, 60, 70, 80 ஸ்பீடாக போனாலாம் மைலேஜ் வராது. நம்ம ஒரு அந்த குறிப்பிட்ட ஸ்பீடு தான், வெயிட் அது ஓவர்லோடு இருக்கக்கூடாது. 40, 50 போனால் தான், 40லேருந்து 50 உள்ள போனால் தான் நான் அவங்க சொல்கிற மைலேஜ் வரும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.